ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் எஃப்எம். இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிறது திருமதி ராணி பாலகிருஷ்ணன் எழுதின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு அழகான கிராமம், அதில் நம்ம குப்புசாமியும் வாழ்ந்துட்டு வந்தார். அவருக்கு 2 பிள்ளைங்க. கண்ணையான்றது பெரிய பிள்ளை பேர், வெள்ளையன்றது சின்ன பிள்ளை பேர். இவங்க எல்லாருக்கும் விவசாயம்தான் முக்கியமான தொழிலே. அவங்களுக்குன்னு இருக்கிற சொந்த நிலத்தில் விவசாயம் செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு வந்தாங்க. காலாகாலத்தில் கண்ணையாவுக்கு முத்தம்மான்னு ஒரு பொண்ணையும் வெள்ளையனுக்கு சிவாம்மா அப்படின்னு ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வச்சார் குப்புசாமி. கண்ணையாவுக்கு 2 ஆண் பிள்ளைங்க பிறந்தாங்க. வெள்ளையனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. குப்புசாமி உயிரோடு இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அவருக்கும் நேரம் வர ஒரு நாள் போய் சேர்ந்துட்டார். ஊர் ஜனங்க எல்லாம் சேர்ந்து அவங்க விவசாய நிலத்தை கண்ணையாவுக்கும் வெள்ளையனுக்கும் சரிசமமாக பிரித்து கொடுத்தாங்க. 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் தனித்தனியாக தான் விவசாயம் பார்த்தாங்க. கண்ணையா கடுமையாக உழைச்சி கண்ணும் கருத்துமாக விவசாயம் பார்த்தான். அதனால் வெள்ளையனை விடவும் அதிகமாக மகசூல் கிடச்சிது. இது வெள்ளையனுக்கு பிடிக்கல. அவனை ஏதாவது செய்யணும்னு முடிவு பண்ணான். ஒரு நாள் நல்ல பௌர்ணமி நைட்டு கண்ணையா தன்னோட நிலத்தை பார்க்குறதுக்காக போனான். அப்போது வெள்ளையனும் பின்னாடியே போனான். கண்ணையா மடையை அடைச்சிக்கிட்டு இருந்தப்ப பின்பக்கம் இருந்து மண்டையிலே அடிச்சிட்டான். அண்ணனுக்கு தான் தம்பியே கொல்ல முயற்சி பண்ணுறது தெரிஞ்சுது. யாருமே இல்லாத நேரம் பார்த்து என் உயிரை பறிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த நிலா இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் நிலவே நீ தான் சாட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இறந்தும் போயிட்டான். வெள்ளையனும் ஆழமாக குழி வெட்டி அண்ணனை போட்டு புதைச்சிட்டு ஒன்றுமே தெரியாதவன் போல் வீட்டுக்கு போயிட்டான். நைட் ரொம்ப நேரம் ஆகியும் தான் புருஷன் வீட்டுக்கு வராததை நினச்சி முத்தம்மா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. அவனோட மரணம் யாருக்குமே தெரியல. வெள்ளையனும் அண்ணன் வர்ற வரைக்கும் அவன் வயலையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த நிலத்தையும் அவனே விவசாயம் செஞ்சான். வருஷங்க பல ஓடி போச்சு. பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க. ஒரு நாள் நல்ல பௌர்ணமி நைட்டு முத்தம்மா தான் பிள்ளைங்களோட வீட்டுக்கு உள்ள படுத்துக்கு தூங்கிட்டு இருந்தா. வீட்டுக்கு வெளியே பாய் போட்டு தான் மனைவி சிவாம்மா அப்புறம் தான் மகளோட வெள்ளையனும் படுத்துக்கிட்டு இருந்தான். நிலா வெளிச்சம் பிரகாசமாக இருந்துச்சு. வெள்ளையனுக்கு நிலாவை பார்த்த உடனே தான் அண்ணனை கொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. கண்ணையா நிலவே நீ தான் சாட்சின்னு சொன்னதை நினச்சா அவனுக்கு சிரிப்பு தான் வந்தது. நிலா வந்து சாட்சி சொல்லுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே சத்தமாக சிரிச்சிட்டு இருந்தான். அப்போது அவன் பொண்டாட்டி எதுக்குங்க சிரிக்கிறீங்கன்னு கேட்க, அவன் தான் பொண்ணு தூங்கிட்டான்னு நினச்சிக்கிட்டு அவன் பொண்டாட்டிக்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி நிலா எப்படி சாட்சி சொல்லும் அப்படின்னு கேட்டான். சிவாம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சதும் திடுக்குன்னு ஆயிடுச்சு. ஆனாலும் புருஷனை எப்படி காட்டி கொடுப்பா? அதனால் அமைதியாக இருந்துட்டான். ஆனால் தூங்காமல் கண்ணை மூடிக்கிட்டு படுத்துட்டு இருந்த அவங்க பொண்ணு அந்த விஷயத்த தன்னோட பெரியம்மா கிட்ட காலையில் எழுந்த உடனே வேலையாக போய் சொல்லிட்டான். முத்தம்மா உடனே ஊர் பெரியவங்க கிட்ட சொல்லி ஒரு பெரிய பஞ்சாயத்தே நடந்துச்சு. உண்மை வெளியே வந்துச்சு. அன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் உண்மை வெளியே வந்தே தீரும். வெள்ளையனுக்கும் தண்டனை கிடச்சிது. வயல் கண்ணையாவோட வாரிசுங்களுக்கு சொந்தமாச்சு. ஊர் மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, கண்ணையா சொன்ன மாதிரியே காலம் கடந்தாலும் நிலாவே சாட்சி சொல்லிடுச்சு, உண்மை எப்பவுமே அழியாது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு, எப்படி எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு புரியும். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் மீட் பண்ணலாம். பாய்.